இங்கே ஒரு பொண்ணு இரும்பு கம்பியை நல்லா சூடு பண்ணிட்டு அந்த சூடான கம்பியை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மாவோட முடியும் கர்ல் பண்ணிடுவா. அடுத்ததான் வத்தி குச்சியை பற்ற வச்சதுக்கு அப்புறமா அந்த பிளாக் கலர் ஸ்மோக் இருக்கும்ல அதை எடுத்து ஐப்ரோஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ வீட்லேயே வந்து ஹோம் மேடாக லிப்ஸ்டிக்லாம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் போட்டு அவங்க அம்மாவை அழகாக ட்ரெஸ் பண்ணி ஸ்டேஜில் போயிட்டு நிற்க வச்சா எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ இவங்களோட பொண்ணு இருக்கால, அவங்க பொண்ணு வந்து டைம் ட்ராவல் பண்ணி தான் அவங்க அம்மாவோட காலத்துக்கு போயிருப்பா. அதாவது அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட இருந்த வரைக்கும் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சாங்க. அவங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிச்சு அவங்க அம்மாவை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. ஒரு நாள் அப்படிதான் அடிச்சதுனால அவங்க அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து அப்படியே மயங்கிடுவா. கண்ணை திறந்து பார்த்தா இந்த பொண்ணு டைம் டிராவல் பண்ணி முன்னாடி காலத்துக்கு போயிட்டு இருப்பா. எந்த டைம் அப்படின்னா இப்போ இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கே வந்து இந்த பொண்ணோட வயசு தான் ஆகும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு நீங்க யாரு அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. இவங்க யாருன்னே புரியல. ஆனா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இவங்க தான் அம்மான்னு தெரியும்ல, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மா எடுத்த சில தப்பான முடிவுகளால தான் இப்போ அவங்க அம்மா வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையே. ஆனா இந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதனால இந்த தடவை நம்ம அம்மாவோட வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்றதுனால அவங்க அம்மா கூடவே தான் அந்த பொண்ணு எப்பவுமே இருப்பா. இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து சித்தி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஒரு மோசமானவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு காசு வாங்கிடலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு அவங்க அப்பாவோட முகத்தை மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து நம்ம அம்மாவை இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணியே வைக்க கூடாது அப்படின்றதுனால எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு அவங்க அம்மா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுவா. அவங்க அம்மாவை இப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ என் லைஃப்ல ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகுற, அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க, நீ எப்படி பண்றேன்னு கேட்கிறப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்வா. கடவுளா பார்த்து என் மூலியமா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, அதனால உனக்கு என்ன ஆசையோ அதை தேடி நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவோட காலத்துல அவங்க அம்மா வந்து ஒருத்தரை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவரு வந்து அந்த ஊர்லயே இருக்கிற நல்ல பணக்காரர் தான். அவருக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ரெண்டு பேரும் பெருசா சொல்லிக்க மாட்டாங்க தான், ஆனா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா சித்தி சொல்றாங்களே அப்படின்றதுனால இவரெல்லாம் விட்டுட்டு அந்த மோசமானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கையே மொத்தமா போயிடும். அதனால இனிமேல் யாரையும் பார்க்க கூடாது அப்படின்றதுனால இப்ப அவங்க அம்மாவுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்குமோ அவங்க கூடவே போயிட்டு சேர்ந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்லா பாடவும் வரும். ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையே. அவரோட சப்போர்ட்னாலே இப்போ ஒரு பெரிய சிங்கராகவும் ஆகிடுவாங்க. அவங்க அம்மாவோட வாழ்க்கையை காப்பாற்றி அவங்க அம்மாவை நல்லபடியாக செட்டில் பண்ணியிருப்பாள்ல. ஆனா இவ்வளோத்தையும் பண்ணதுனால இப்போ அந்த பொண்ணே வந்து மறைஞ்சு போயிடுவா. ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்காததுனால வாழ்க்கை மாறி போயிடுச்சு. அப்போ இந்த பொண்ணு வந்து உலகத்துல இருந்து மறைஞ்சிட்டா.